மஷ்ரூம் பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம். பெப்பர் 2 ஸ்பூன், மஷ்ரூம் 1/4 கிலோ கட் பண்ணது, பன்னீர் 1/4 கிலோ கட் பண்ணது, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி கட் பண்ணது, கருவேப்பிலை கட் பண்ணது, 1 தக்காளி கட் பண்ணது, 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணது, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 3, லவங்கம் 5, பிரிஞ்சி இலை 3. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் பன்னீர் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. பன்னீர் பொரிச்சோன்னா அதில் வெது வெதுப்பான தண்ணியில் போடணும். அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும், வறுத்து அந்த முறுமுறுப்பு தன்மை இல்லாமல். அதனால 1 கப் தண்ணீர் சுட வச்சுட்டு லேசாக சுட்டா போதும், வெது வெதுன்னு இருக்கணும். அதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி லேசாக வெது வெதுன்னு ஆயிடுச்சு. அது எடுத்து இந்த கிண்ணத்தில் ரெடியாக ஊற்றி வைக்கிறேன். நம்ம பன்னீரை பொரிச்சிட்டு அதில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். 1/4 கிலோ பன்னீர் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அது 1 கப் வந்துருக்கு. இது எண்ணெயில் போட்டு லேசாக ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ரொம்ப செவக்கக்கூடாது. இந்த சூட்டில் போட்டு லேசாக 2 பரட்டி இதை எடுத்துட்டேன். வெது வெதுன்னு இருக்க வார்ம் வாட்டரில் போட்டு வைக்கிறேன். வெந்நிலை இது இருக்கட்டும், நம்ம குக் பண்ணுற வரைக்கும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, யூஸ் தான் பண்ணுறோம். ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெயில் மிளகு, சோம்பு, சீரகம் போட்டுக்கேன். சோம்பு சீரகம் வாசனை வர்றது புரியுது. இப்போ பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை 3 போடணும். கருவேப்பிலை போடணும். ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சது போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்கி போட்டிருக்கேன். நான் பேஸ்ட்டை அரைச்சி போடல. இதுலேயே மஷ்ரூம் போட்டுருங்க. ஏன்னா தக்காளி போட்டால் தண்ணி விட்டுரும். அதனால இதை போட்டு வதக்கிடலாம் எண்ணெயில். சில பேர் இதை கூட எண்ணெயில் வதக்கி போடுவாங்க. அது ரொம்ப ஆயிலாக இருக்கும். அதுக்காக நான் வதக்கலை. இந்த எண்ணெயிலே சும்மா ஒரு 2 வதங்கினோடனே தக்காளி இது லேசாக ஸ்மெல் வரும். அதனால மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு போட்டுருவோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகு. ஏன்னா இது பெப்பர் ஃப்ரைன்றதால மிளகு கொஞ்சம் கூட போடுறோம். எண்ணெயில் வதக்கி பன்னீரை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். இந்த தண்ணியோடு இதை அப்படியே போடுறோம். தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த எல்லாம் பச்சை வாசனை போக கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே மூடி போட்டு கொதிக்க வைக்கிறேன். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டிச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கணும், குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. பன்னீர் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. மஷ்ரூமும் நல்லா வெந்துடுச்சு. கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்கிறவங்க கரம் மசாலா தூள் கூட போட்டு பரட்டி இறக்கிக்கலாம். நல்லா சுண்டி நல்லா வந்துடுச்சு. ஆறிச்சு சுண்டிடும். மேலே கொத்தமல்லி தூவி ஃபர்னிஷ் பண்ணுறேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த வெஜிடேரியன் டிஷ் பன்னீர் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை மட்டன் சாப்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். உங்கள் வெஜிடேரியனாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.